இனிய காலை வணக்கம். ஆண்டவர் தாமே இந்த காலை நேரத்திலே தம்முடைய வேத வசனத்தை கொண்டு நம்மோடு பேசி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே மனந்திரும்பலையும் விசுவாசத்தையும் கொடுப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-8 வசனத்தில் மற்றொரு விஷயத்தில் அங்கே பார்க்குறோம். 4ஆம் வசனத்தில் இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி இந்த வேதபாரகர், அங்கே இருக்கிற வேதபாரகர் அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறப்ப மனுஷனையும் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இவங்க அந்த வேதபாரகர் இருதயத்தில் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? தேவதூஷணம் சொல்கிறான், இவன் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இதை இயேசு அறிகிறார். இதில் என்ன நீங்கள் உற்று பாருங்கள். இதை வாசிக்கிறப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு. தேவன் எல்லாம் அறிந்தவர். முதல் அதை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கங்க. கடவுளுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் 133 சங்கீதம். நீ வாசித்து பாருங்க. வாசிங்கன்னா அவருடைய உட்காரத்திலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறார். நான் படுத்திருந்தாலும் நான் தூரத்தில் போனாலும் எல்லாம் அறிந்த தேவன். அப்போ இயேசு இருதயத்தை அறிகிறார். சரியா? இப்போ கடவுளுக்கு தெரியாமல் ஒரு விஷயமும் நடக்காது. எனக்கு இன்னொரு மனுஷனுடைய இருதயம் தெரியாது. ஆனால் கடவுளுக்கு என்னை பற்றி, அந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்ன நினைக்கிறான், என்ன பேசுகிறாங்கிறதும் தெரியும். அப்போ எல்லாம் அறிந்த தேவன் அப்படின்னு சொல்லி இதில் புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு பாடத்தை வசனம் சொல்லுது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்னன்னா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கடவுளுடைய பார்வையில் மறைவானது என்பது இல்லை. கடவுள் உங்களை நல்லா அறிஞ்சிருக்கிறார், என்னை நல்லா அறிஞ்சிருக்கார். நான் என்ன செய்கிறேன், என்ன சிந்திக்கிறேன், என் இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ என்ன பார்க்குற, எங்கே போகிற, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் என்ன செய்கிற, பாஸ்டருக்கு தெரியாமல் என்ன செய்கிற, ஆஃபீஸில் என்ன திருடுறியா, ஒழுங்காக வேலைக்கு போறியா, இன்னொருத்தனை குறித்து என்ன நினைக்கிற, உன் இருதயம் எப்படி பொல்லாப்பாக இருக்குது, இன்னொருத்தனை குறித்து பொறாமப்படுறியா, இன்னொருத்தன் மனசில் இன்னொருத்த மீது எரிச்சல் அடைகிறியா, இன்னொருத்த மேலே தேவையில்லாமல் மனசில் பாரம் வச்சிருக்கியா, எல்லாமே கடவுளுக்கு தெரியும். மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடவே மறந்தாய். கடவுளுக்கு தெரியாதுங்கிறது உண்மை கிடையாது. நம்ம வணங்குற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், உயிரோடு இருக்கிறவர், காண்கிறவர், அறிகிறவர், நித்தியமானவர். இந்த தேவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். இயேசு அவருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அவங்கள்ட்ட சொல்ல, நீ இப்படி நினைக்கிறேங்கிற, நீ இப்படி நினைக்கிற சரியில்லை, உன் நினைவுகள் சரியில்லை, ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. பொல்லாத சிந்தனை உன்னோட இருதயத்தில் இருந்துச்சுன்னா ஆபத்து. இன்னொரு மனுஷனை குறித்து நினைக்கிறதெல்லாம் ஆபத்து. தப்பாக நினைக்கிறது, தப்பாக பேசுறது ரொம்ப ஆபத்து. மனம் திரும்ப வேண்டிய நிலையில் இருக்கும் விசுவாசியாக இருந்தால். அவிசுவாசியாக இருந்தால் தெரிஞ்சுக்குங்க, கடவுளுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் தெரியாதுன்னா ஒன்றும் நினச்சிட்டு நல்லா தெரியும். ஆபத்து இருக்குது, கவனமாக இருக்கணும். அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது, இயேசு அறிகிறார். நான் சிந்திக்கிறத அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுது, அவர் என்னை அறிகிறார், என்னை காண்கிறார், எல்லாத்தையும் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஒரு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சரியா? நம்ம பேசின பேச்சுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும். யோசிச்சுக்குங்க. ஆனால் அவருக்கு தெரியாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பல, மிகப்பெரிய ஆபத்து. நீ ராத்திரியில் என்ன பண்ணுற, ரூமில் தனியாக என்ன பண்ணுற, வீட்டை விட்டு போனால் என்ன பண்ணுற, எல்லாம் தெரியும். பாவம் உன்னை கொல்லும், பாவம் உன்னை விடாது பிடிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். மனம் திரும்பு, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வா. வாலிபனே, எல்லாருக்கும் தான், வாலிபன் மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் தான் மனம் திரும்பணும். இயேசுகிட்ட வந்துடணும். இயேசுக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட போனீங்கன்னா நிச்சயம் உனக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. அவர் கிருபை உள்ள தேவன், அவர் உன்னை மன்னிக்கிற தேவன். நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் உன்னை மன்னிச்சு அவர் ஏற்றுக்கொள்கிற தேவன். நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் அறிந்த தேவனே, நீ நம்ம முழுசாக அறிஞ்சிருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செஞ்ச எல்லா பாவத்தையும், இனிமேட்டுக்கு பாவம் செய்யாமல் இருக்க எனக்கு கிருபையும் பலனையும் தாங்க ஆண்டவரே, இயேசுவே நீ மன்னிங்கிறப்ப இயேசு கிறிஸ்து உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு உன்னுடைய முற்றுமா சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் இடத்துல வாங்க. அப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த நாளில் நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.